ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். அனைவருக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். குரு பூர்ணிமா அப்படின்னாக்கா நம்ம டீச்சர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம்ல, அந்த மாதிரி நம்மளுடைய குருமார்களுக்கு எல்லாமே நன்றி செலுத்தக்கூடிய நாள் இன்றைக்கி. நம்ம மெயினாக வியாச பகவானுக்கு நன்றி சொல்லணும். எதனால் அப்படின்னாக்கா அவர் தான் நம்மளுக்கு வேதங்களை எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்காரு. அதனால் வியாச பகவானுக்கு நம்ம நன்றியே சொல்லிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருமார்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிடலாம். எறும்பு முதற்கொண்டு நம்ம பார்க்குற விலங்குகள், பறவைகள், அப்புறம் மனிதர்கள் எல்லாருமே நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் குருவாக இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதனால் இது நம்ம பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்து பழகின அனைவருக்குமே நம்ம நன்றி சொல்லிடலாம். எங்கேயோ ஒரு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய ஏதோ ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கும் உதவியாக இருந்திருக்கும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளையுமே குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றியே சொல்லிடுவோம். இந்த நல்ல நாளில் நானும் என்னுடைய மானசீக குருமார்களுக்கும், எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும், எனக்கு குருவாக இருந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும், அனைத்து குருமார்களும் தான் நம்மளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வழிநடத்துறதுக்காக தான் நம்மளுடைய குருமார்கள் எல்லாம் நம்மளுக்கு நிறையா நூல்களை கொடுத்துருக்காங்க. இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்க போகிறோம். என்ன உறுதிமொழி அப்படின்னாக்கா, நல்ல நண்பனாகவும் நல்ல குருவாகவும் நமக்கு இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா நல்ல புத்தகங்கள். அதனால் இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு நல்ல புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நம்மளுடைய 63 நாயன்மார்கள், நம்மளுடைய ஆழ்வார்கள், ஞானிகள் எல்லாருமே கடவுளோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டதுனால தான் அவங்களும் இறைவனாக இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரிகிறாங்க. அதனால் குருவோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா கடவுள் கூட நம்மளுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் அருள் கொடுப்பாரு. ஆனால் குரு உடனே நம்மளுடைய அறியாமையை நீக்கி நம்மளுக்கு அருள் கொடுத்து நம்மளை கடவுள்கிட்ட சீக்கிரமாக கூட்டிகிட்டு போவார். அதனால் குருவோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.